தமிழ் சினிமாவில் 96 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் அடுத்த படம் மெய்யழகன். கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. கார்த்தி அவர்கள் நடிக்கும் 27வது படம் இது. இந்த படம் கார்த்தியோட வா வாத்தியார் படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. மெய்யழகன் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் வித்தார்த்தோட நடிப்பில் அடுத்த படம் லாந்தர். லாந்தர் படத்தோட ஆடியோ இன்னைக்கு வெளியாகுது. படம் 21ஆம் தேதி இந்த மந்த் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று பயமறியா பிரம்மை. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காரு. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் மனன்கான். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடக்குது. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. புஷ்பா 2 படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுனால தமிழ் சினிமாவில் அதே தேதியில் தங்கலான், மனன்கான் மற்றும் அமரன் போன்ற படங்கள் ஆகஸ்ட் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த 3 படங்கள்லேருந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15ன்னு எந்த படமும் அறிவிக்கலை. மனன்கான் படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று கொற்றவை. இந்த படத்தோட அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் ஜூன் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மாயவன் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் CV குமாரோட இயக்கத்தில் படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கிப்ரான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ஜூன் 17 வெளியாகுது. சப்தம். நடிகர் ஆதி அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு. படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் ரீசெண்டாக இந்த போஸ்ட்டை அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. தங்கலான் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க.